அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல எப்படி போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வைடாவே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ரெக்கவரி குடுத்துருக்கு மார்க்கெட்ல. இருந்தாலும் பெரிய சொல்ற அளவுக்கு மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு பூம் ஆகல. மார்க்கெட் ஒரு சைட்வே தான் போயிட்டுருக்கு. அப் அண்ட் டவுனா தான் போயிட்டுருக்கு மார்க்கெட்ல. இதுல நம்மளுக்கு ஒரு சில வாய்ப்புகள் ஏற்படும். அந்த வாய்ப்புகள் கரெக்ட்டா நம்ம ஃபாலோ பண்ணி, நல்ல நல்ல பங்குகள் மட்டும் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண தான் பார்க்கணும். இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு ஃபர்தரா பார்த்துடலாம். இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, ஒரு 153 பாயிண்ட் பார்த்தா நல்ல ஒரு அப் அண்ட் மூவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 256 பாயிண்ட் பார்த்தோம்னா ஏற்றத்தில் முடிச்சிருக்காங்க. பட் பேங்க் நிஃப்டி நிறைய பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்தேன், இன்னைக்கு அந்த அளவுக்கு நடக்கல. இன்னைக்கு நிஃப்டி ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவர் கொடுத்துருக்கு. நிஃப்டி ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு 116 பாயிண்ட் பார்த்தா ரெக்கவர் ஆயிருக்கு. நிஃப்டி எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா நல்ல ரெக்கவர். நேற்றுலாம் மார்க்கெட்டில் போட்டு நல்லா அடிச்சு இறக்கியிருந்தாங்க. நிறைய பங்குகள் நம்மளுக்கு வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சு. அதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். இன்னைக்கு மார்க்கெட்டில் அந்த பங்குகள் எல்லாமே கொஞ்சம் பூம் ஆயிடுச்சு மேலே. வாய்ப்புகள் ஒரு சில பங்குகள் இருக்கு இன்னும். அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி பிடிச்சாலே போதும். இன்னைக்கு நிஃப்டி எஃப்எம்சிஜியில் பார்த்தீங்கன்னா 389 பாயிண்ட் ரெக்கவரி ஆயிருக்கு. நிஃப்டி ஐடியில் ஆல்மோஸ்ட் சரிவிலிருந்து லாஸ்ட் 1 வீக்காக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் நிஃப்டி ஐடியில் நடந்துட்டு இருக்கு. 28,000 பாயிண்ட்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 30,673 பாயிண்ட் வரை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. படிப்படியாக 200, 150 அப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட்டில் நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்கு ஐடி செக்டரும். இன்னைக்கு ஃபர்தர் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் என்ன பண்ணிருக்காங்க மார்க்கெட்டில் பார்த்துக்கலாம். இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா வித்திருக்காங்க மார்க்கெட்டில் 583 கோடியை வித்திருக்காங்க. பட் டிஎஸ் நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதான் மார்க்கெட் இன்னைக்கு ஒரு நல்ல ரெக்கவரி ஆயிருக்கு. 3,537 கோடி உள்ள போட்டிருக்காங்க. மேபி எல்லாருமே உள்ள இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். அதனால தான் மார்க்கெட் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. இன்னைக்கு ஃபர்தராக நம்ம அப்டேட்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பங்கு இந்துஸ்தான் யூனிலிவர் தான் கொண்டு வந்திருக்கேன். நேற்று நம்மளுக்கு 2016 ரூபா 10 ரூபாய்க்கிட்டலாம் கிடைச்சிது. இன்னைக்கு மார்க்கெட்டில் 2040 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பங்கு இப்போ மூவ்மெண்ட் மேலே ஏறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த லெவல்லையும் ஃபோக்கஸ் பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும். இதுவும் நல்ல ரேஞ்சு தான். இந்த ரேஞ்சிலையும் வாங்க நினைக்கிறோம் வாங்குங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பங்குகள் பீக்கில் வாங்கியிருப்பீங்க. ஆவரேஜ் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக ஆவரேஜ் பண்ணுங்க. நல்ல ரேஞ்சில் தான் இருக்கு. நல்ல ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட் இருக்கும்போது கரெக்டான லோல இருந்து பிடிச்சாலே போதும். இந்த லெவலையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். நல்ல ரேஞ்சில் இருக்கு பங்கு. அதனால தான் இன்னைக்கு இந்துஸ்தான் யூனிலிவரையும் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு அடுத்த பங்கு ஐஆர்சிடிசியும் கொண்டு வந்திருக்கேன். நேற்று நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். இன்னும் மார்க்கெட்ல அகைன் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு இந்த பங்குல. மிஸ் பண்ண வேண்டாம். நல்ல ரேஞ்சில் இருக்கு பங்கு. பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு, நல்ல ஒரு சரிவு. பங்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1140லேருந்து சரியான சரிவில் இறங்கியிருக்கு. 487 ரூபா கிட்ட இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்பயும் நம்ம பிடிக்கலன்னா கம்பல்சரி எந்த வாய்ப்பும் நம்மளுக்கு ஏற்படாது. இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிட்டே இருங்க. நல்ல ரேஞ்ச் வரும்போது நல்ல ஒரு குவான்டிட்டி பில்ட் பண்ணி நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்க. அதனால தான் கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு ஐஆர்சிடிசியும். நல்ல ரேஞ்சில் இருக்கு, மிஸ் பண்ண வேண்டாம். ரயில்வே செக்டர்ல இந்த பங்கு நம்ம கன்சிடர் லெவலில் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன், ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னைக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்போனி தான். நேற்று பார்க்கும்போது நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்துச்சு. இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு 17 ரூபா கிட்ட மேலே ஏறி இருக்கு. மார்க்கெட்ல இப்போ ஏற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. மேபி மார்க்கெட்ல ஒரு நல்ல ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு ட்ரை பண்ற மாதிரி இருந்தால் இந்த பங்கை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் நான் ஹோல்ட் பண்ண மாட்டேன். ஷார்ட் டேர்ம் நல்ல ஒரு கெயின் பார்ப்பேன். ஏன்னா நல்ல ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு. சடனாக பார்த்தீங்கன்னா பங்கு மேலாகிறதுக்கான வாய்ப்பு இப்போ ரொம்ப கம்மி. இந்த மாதிரி ரேஞ்சில் பிடிங்க. ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு 1 இயர் 2 இயர் வரையும் நீங்கள் ட்ரை பண்ணி நல்ல ரேஞ்ச் வரும்போது வித்துருங்க. இந்த மாதிரி பங்குலாம் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுங்க, நல்ல ரேஞ்சில் இருக்கு. இன்னைக்கு அடுத்த பங்கு எப்பவுமே கொண்டு வர HDFC பேங்க் தான். அகைன் இன்னைக்கு 724 மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு வாய்ப்பு. நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ண வேண்டாம். எல்ஐசியும் ஆல்மோஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல குவான்டிட்டியை பை பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய நிறுவனம்லாம் உள்ள இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயந்தீங்கன்னா கம்பல்சரி ஸ்டேபிள் பண்ணவே முடியாது. நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்குதுன்னா பங்குகள் கண்ணை மூடி நல்ல நல்ல பங்குகளை சூஸ் பண்ண தப்பே கிடையாது. நல்ல ரேஞ்சில் இருக்குது, தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னைக்கு அடுத்து ஐடிசி தான் கொண்டு வந்திருக்கேன். நேற்று பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு 269 கிடைச்சது. அகைன் பார்த்தா 270 கிட்ட பங்கு இப்போ போயிட்டு இருக்கு. நல்ல ரேஞ்சில் கிடைச்சது. இப்பவும் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபோக்கஸ் பண்ணுற நினைக்கிறவங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, மிஸ் பண்ண வேண்டாம். இன்னும் கரப்ஷன் ஆகும்னு எதிர்பார்த்தீங்கன்னா தாராளமாக வெயிட் பண்ணுறது தப்பு கிடையாது. இந்த ரேஞ்சிலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்க. பெரிய அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணி நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். பெரிய அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது. பெரிய நிறுவனம் நம்ம கிடையாது. நம்ம பொறுத்த வரைக்கும் கிடைக்கிற அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டே வாங்க. அது ஒரு ஃபியூச்சரை பார்க்கும்போது நல்ல க்ரோத் ஆகும். அதனால தான் சொல்கிறேன், கிடைக்கிற அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. பெரிய அளவுக்கு உங்களால் பண்ண முடியலனாலும் ஒரு 5 குவான்டிட்டியோ, ஒரு 4 குவான்டிட்டியோ, 2 குவான்டிட்டியோ வாங்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ கரெக்டாக மேனேஜ் பண்ணவே முடியும். இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஐஓசி தான் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு மார்க்கெட்டில் சரிவில் வந்திருக்கு பங்கு. இப்பவும் கன்சிடர் பண்ணுற லெவல் தான். ஆல்மோஸ்ட் பார்த்தா அடுத்த சப்போர்ட் 131.
ஸோ நல்ல ரேஞ்சில் இருக்குது, சரிவில் வந்துட்டு இருக்கு பங்கு. ஸோ எல்லாம் அந்த போர் பாட்டம் தான். ஸோ மார்க்கெட்டில் இன்னும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். நல்ல ரேஞ்ச் வரும்போது கம்பல்சரி நம்ம போர்ட்ஃபோலியோ ஆல்ரெடி கொஞ்சம் வச்சிருக்கேன். ஸோ இன்னும் நிறைய குவான்டிட்டியை பில்ட் பண்ண பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பங்கையும் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ச் லிஸ்ட்டில். ஸோ நல்ல ரேஞ்சில் இருக்குது பங்கு, 135 கிட்ட இருக்குது. இன்னும் சரியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். நாளைக்கு மார்க்கெட் கம்பல்சரி இன்னும் கொஞ்சம் சரிவு ஏற்பட்டுச்சுன்னா நல்ல குவான்டிட்டியை பில்ட் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு பார்த்தோன்னா ஃபோக்கஸ் லெவலில் டாடா கன்சியூமரை கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல ரேஞ்ச் கிடைச்சது 1013. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட சப்போர்ட் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் இந்த லெவலையும் கன்சிடர் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நல்ல ரேஞ்ச் வரும்போது பல்காக ஒரு நல்ல குவான்டிட்டியாக பை பண்ணி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இதனால தான் சொல்கிறேன், ஸோ எல்லா செக்டாருமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ஃபார்முலா தான் சிம்பிள். ஒன்று, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற பங்கு வந்து பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். எல்லா செக்டாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் வாங்குற பங்கு இறங்குது அப்படின்னா அதை இன்னும் அக்குமுலேட் பண்ண பாருங்கள். ஸோ இன்னும் அதிகரிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் லாஸ் ஆகிட்டே இருக்கும்போது அது ஆவரேஜ் ஆகும். ஸோ அந்த அந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த பேலன்ஸ் பண்ணுங்கள். என்னன்னா, இப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்கை வாங்கி நல்ல ப்ராஃபிட்ல இருக்குது. ஸோ ஒரு நல்ல ரேஞ்சில் நல்ல பங்கு கிடைக்கும் போது வாங்காமல் இருப்பீங்களா? கண்டிப்பாக வாங்குவீங்க. ஸோ அதை என்ன பண்ணினா நல்ல ஒரு வேல்யூவில், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கல்யாணம் எடுத்துங்க, இது ஆல்மோஸ்ட் நல்ல க்ரோத்தில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன், ஆல்ரெடி உங்களுக்கு இன்டிமேட் கொடுத்துருக்கேன். ஸோ நல்ல ரேஞ்ச் இருக்கும்போது அதில் ஒரு 10 குவான்டிட்டி விற்று நான் எஸ்டிஎஃப்சி ஃபோக்கஸ் பண்ணேன். இன்னும் நல்ல பீக்கில் இருக்குது, நான் லாஸ் இல்லாமல் ஒரு ப்ராஃபிட்டில் அந்த பங்கை நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கன்சிடர் பண்ணுங்கள். கம்பல்சரி போர்ட்ஃபோலியோ நல்ல பில்ட் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எல்லா செக்டாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ பேங்க் செக்டார், ஐடி செக்டார், ஆட்டோ செக்டார், எஃப்எம்சிஜி, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் செக்டாரு. ஸோ எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணாதான் எல்லா செக்டாரும் நம்ம போர்ட்ஃபோலியோ இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு போர்ட்ஃபோலியோ நம்ம பில்ட் ஆகும். ஸோ மிஸ் பண்ணாமல் அதில் இந்த ஃபார்முலாவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி அடுத்தது பிஎஃப்சி தான் சரிவில் வந்திருக்கு இன்றைக்கி பங்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 363 ரூபா. ஸோ அடுத்த சப்போர்ட்டை பார்த்துக்குங்க. பெரிய அளவுக்கு இல்லை, கொஞ்சம் கிட்ட தான் இருக்காப்புல 333. ஸோ நல்ல ஒரு 350 கீழே பிரேக் ஆச்சுன்னா கம்பல்சரி நல்ல குவான்டிட்டி பை பண்ணலாம். மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு உங்களுக்கு ஃபோக்கஸில் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி கன்சிடர் லெவலில் இந்த பங்கை கொண்டு வந்திருக்கேன். பட் அகைன் பெரிய அளவுக்கு கன்சிடர் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்கள். எப்போவுமே பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிறைய விஷயத்த லாஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். படிப்படியாக பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்கள். ஸோ நல்ல டிஃப்ரென்ஸ் வரும்போது நல்ல குவான்டிட்டி பை பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி அடுத்து ஆர்இசி கொண்டு வந்திருக்கேன். இதுவும் சரிவில் வந்திருக்கு 328. ஸோ நம்ம 300 கிட்ட வாங்கணும். ஸோ எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்ம வாங்கின ரேஞ்ச் எல்லாருக்கும் பார்த்துக்குங்க 305. ஸோ அகைன் அடுத்த கட்ட நல்ல ஒரு சரிவு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் அவுட். இந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா ஒரு 320 கிட்ட வந்துச்சுன்னா தாராளமாக ஒரு நல்ல குவான்டிட்டி பை பண்ணுங்கள். ஸோ அதனால தான் நீங்கள் ஆர்இசி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாமல் இந்த பையன் ஃபோக்கஸில் வச்சுங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நியூஸ் என்னென்னா, ஸோ ஒரு சில பங்குகள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஒரு ரீசன் கொடுத்துருக்கேன், சின்ன சின்ன நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதை கொண்டு வந்திருக்கேன். ஸோ ரயில்டெலுக்கு நேற்று நான் கொடுத்துருந்தேன், ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தோன்னா பங்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எக்ஸைட் பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷன்லேருந்து ஒரு 200 கோடி முதலீடு செய்ய போகிறாங்க. ஸோ அதனால் ஈக்விட்டியில் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பங்கு பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இதையும் இந்த நியூஸ் வந்திருக்கு, பார்த்துக்குங்க. ஸோ இதனால தான் இதுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி அடுத்தது பார்த்தீங்கன்னா ரயில்டெல் கார்பரேஷன் ஆல்மோஸ்ட் நான் இன்டிமேட் கொடுத்துட்டேன். ஸோ ஆஸ்டர் டிஎம் குவாலிட்டி இதுவும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி இன்டிமேட் கொடுத்துருக்கேன். சென்ட்ரல் மார்க்கெட் ஹோல்டிங்லேருந்து ஒரு பிளாக் டீலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்குகள் வந்து இவங்க விற்றுருக்காங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ் உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா டயர் முனையிலேருந்து ஒரு ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் அடிப்படையில் மாற்ற முடியாத கடன் பத்திரங்கள். ஸோ இவங்களும் ஒரு கடன் பத்திரத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 550 கோடியில். ஸோ இவங்க நிதி திரட்ட போகிறாங்க. ஸோ அந்த நியூஸும் வந்திருக்கு. ஸோ இந்துஸ்தான் ஜிங்கும் பார்த்தோன்னா 18% 22% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இவங்க எரிசக்தியோட பங்கு. ஸோ இதுவும் ஒரு நியூஸ் தான். ஸோ பாரத் பெட்ரோலியம் பார்த்தீங்கன்னா இப்போ நிதி திரட்டுறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு கடன் பத்திரத்தை கொண்டு வராங்க, 5000 கோடிக்கு வருது. ஸோ யாராவது பென்ஷன் அமௌண்ட் வாங்குறங்க, ஸோ எனக்கு வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வரணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வேல்யூ, உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு இன்கம் வர மாதிரி பிளான் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பாண்ட் மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயத்த வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு சேலரி மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க. ஒரு அமௌண்ட்டை உள்ளே போடுறீங்க, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வருது, அந்த இன்ட்ரெஸ்ட்டை வச்சு உங்கள் ஃபேமிலி ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஏஜ் பர்சனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக் நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன். ஸோ அடுத்து ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ இது என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழ்நாட்டில் உள்ள பாளையம் இந்த கட்டணச்சாவடியில் வந்து பார்த்தோன்னா சுங்கச்சாவடி செயல்பட்டு ஒப்பந்தத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ 80.17 கோடிக்கு இவங்க வந்து நிறுவனம் அறிவிச்சிருக்கு, ஆணையம். ஸோ இதையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், என்ன லெவலில் வந்திருக்கு பங்குன்னு. ஸோ நல்ல ரேஞ்ச் இருந்தால் ஒரு சில பங்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். சரிலாம் ஐபிஓவில் வந்துச்சு. ஸோ பட் நான் கன்சிடர் பண்ணலை. ஸோ இன்றைக்கி அடுத்து பார்த்தா சிப்லா மெடிக்கல் தான். இவங்களோட இந்த 27,923 குப்பிகள் வந்து தாமதாக முன் வந்து அவங்களே வந்து வாங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னா அமெரிக்காவில் பெமெட் ரெக்ஸ்டா இன்ஜெக்ஷன்
மருந்து பொருட்கள் காணப்பட்ட வழக்கத்திற்கு மாறான நிறம் மாற்றம் காரணமாக. ஸோ இது ஒரு இஷ்யூ இருக்கிறதுனால இவங்களே வந்து ரீஃபண்ட் வாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு நியூஸ் தான். ஸோ ஓஎன்ஜிஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ அசாமில் வச்சிருக்காங்க கோலாகட் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா GGS1 இந்த எரிவாயு வெளியேற்ற வசதிகள் வந்து பார்த்தோன்னா அப்பர் அசாம் செஃப் பகுதியிலிருந்து கிடைக்கும் உபரி இயற்கை வந்து அதாவது எரிவாயுவை சுத்திகரித்து வடகிழக்கு எரிவாயு கட்டமைப்பு வழியாக வெளியேற்ற முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதனால் பங்குகள் இன்க்ரீஸ் ஆகுமான்னு தெரியல. ஒரு சில பங்குகள் இன்க்ரீஸ் ஆகலாம், ஒரு சில பங்குகள் வந்து கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ ஜூப்ளன் இன்க்ரோவியா ஸோ சிறப்பு ரசாயனம் தயாரிக்கும் நிறுவனம் இது மின்னுயியல் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி நிறுவனமான ஜெட்டா ஒன் டெக்னாலஜி இந்தியாவிலிருந்து 40% பங்குகளை 182 கோடிக்கு கையகப்படுத்துறாங்க. ஸோ ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளாங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ் வந்திருக்கு, பார்க்கலாம் இந்த பங்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஆதம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட். ஸோ இந்த நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவில் SME அசெட் ரியாக்ஷன் கம்பெனி லிமிட்லேருந்து ரைட் இஷ்யூ முறை மூலமாக ஒரு 101 கோடி வந்து முதலீடு செய்ய ஒப்புக்கொண்டதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதெல்லாம் பாருங்க. ஸோ பங்குகள் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா இந்த நியூஸ் பார்த்து நல்ல ரேஞ்சில் இருக்கா இல்லை நல்ல டிஃப்ரென்ஸ் தான் பார்த்துட்டு கன்சிடர் பண்ணுங்க. ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா LIC நியூஸ் தான். ஆல்மோஸ்ட் முன்னாடியே சொன்னேன். HDFCயில் மொத்தம் ஒரு 10% பங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா LIC வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க உள்ள வராங்கனாலே கண்டிப்பாக பங்கு கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகாத வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். பெரிய நிறுவனம் வந்து ஒரு கம்பெனியை வாங்குதுன்னா ஸோ நம்மளாம் பெரிய விஷயம் கிடையாது, தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அதனால தான் நல்ல ரேஞ்ச் வரும்போது மிஸ் பண்ணாமல் பங்குகள் வாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ LICயும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, நீங்களும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு கடைசி நியூஸ் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனல் மேக்ஸிமம் தங்கத்தோட நியூஸ் கொண்டு வர மாட்டேன். ஸோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்க ரீசன் என்னன்னா ஸோ வரலாற்றுக்கு இல்லாத அளவுக்கு உயரும் தங்கத்தின் விலை, தொடர்ந்து ஈட்டடிக்கும் வெள்ளி, ஸோ எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த போர் அகைன் கொஞ்சம் ஒரு புரிதல் இல்லாமல் போயிட்டு இருக்கு இந்த போர். ஸோ எப்போ போய் முடியும்னு தெரியல. ஸோ தங்கத்தின் விலை பார்த்தா சவரனுக்கு 2500 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வெள்ளி கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 12,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3.3 லட்சத்தை நெருங்கிருக்கு இது வரையும். ஸோ இனி விலை குறையுமான்ற கேள்வி எழுந்துள்ளது. ஸோ இந்த கேள்வி வருமானு தெரியல. மேபி குறையறதுக்கான வாய்ப்பு கம்பல்சரி இருக்கும், ஆனால் உடனே நடக்காது. ஸோ சில விஷயத்தெல்லாம் அமெரிக்காவில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ என்ன அவங்க ரேட் கட் பண்ணுறாங்களா, இவங்களோட டேக்ஸ் என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் நிறைய விஷயம் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஃபர்தராக பார்க்கலாம். நல்ல ரேஞ்ச் கிடைக்கும் போது சில வாங்க நினச்சுன்னா வாங்கிடுங்க. இல்லைனா இந்த தங்கத்தை இந்த இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம வந்து கரெக்டான விலை யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 1,00,000 ரூபா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். 1,00,000 ரூபா ஒரு தங்கத்தை வச்சுருக்கீங்கன்னா ஒரு சவரத்துக்கு போகுதுன்னா ஸோ இப்போ நல்ல பீக்கில் போகுதுன்னா தாராளமாக விற்றுட்டு அந்த அமௌண்ட்டை வாங்கி இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். இல்லையா அந்த அமௌண்ட்டை வாங்கி ஸோ இன்னொரு நகை எடுக்கிறதோ ஸோ அதை அடகு வச்சு வேறு ஏதாவது உங்களுக்கு பர்டிகுலர் தேவையான நகை நீங்கள் வாங்கினீங்கன்னா ஸோ இதை வந்து நீங்கள் ரொட்டைனாக பண்ணும்போது என்னாகனா நம்மளுக்கோட லாஸும் கம்மியாகும், உங்களுடைய அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ 1,50,000 ரூபா போகுது, சடனாக வந்து நாளைக்கு வந்து தங்கத்தோட விலை கம்மியாகுதுன்னா ஸோ ஒரு 1 வீக் வெயிட் பண்ணி பாருங்கள். கம்மியாச்சுன்னா கம்மியாகும் அந்த அமௌண்ட்டை வாங்க. அகைன் இன்க்ரீஸ் ஆகுதா ஸோ இதில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு சேவிங் வரும். ஸோ இது நல்லா பிளான் பண்ணிங்கன்னா கம்பல்சரி பண்ணலாம். ஒரு சிலர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொண்டு வந்தவங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பண்ண வேண்டாம். என்ன விளக்கம் தெளிவாக சொல்லிடுறேன். தங்கத்தை வாங்குற இன்க்ரீஸ் ஆகும்போது ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது தங்கத்தை விற்கிறீங்க. ஸோ டிக்ரீஸ் ஆகும்போது தங்கத்தை வாங்குறீங்க. சிம்பிள் கான்செப்ட் இதுதான். ஸோ நீங்கள் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு தங்கத்தை இங்கே கையில் வச்சுருந்தீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு விற்றுருங்க. விற்றுட்டு நல்ல டிக்ரீஸ் ரேஞ்ச் வரும்போது இப்போ 1,00,000 வந்து 90,000 வருதுன்னா அந்த 90,000 போய் தங்கத்தை வாங்குங்க. ஸோ அந்த 10,000 உங்களுக்கு லாபம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்க. கம்பல்சரி க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இன்னைக்கு ஃபர்தராக ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்கேன். ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கம்பல்சரி வீடியோ பிடிச்சிருந்தா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ரெஃபர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா நம்மளுக்குமே நன்றி. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.